தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி விடுதி முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள வர்த்தக மையத்தில் அச்சங்கத்தின் தலைவர் துரை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் மோகன், பொருளாளர் தமிழ்குமரன், ரகுபதி உட்பட நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அரசு கல்லூரி விடுதிகளில் தங்கி பயின்ற மாணவர்கள் அனைவரையும், முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நமது தலைவர், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை காப்பாளராக ஏற்று ஒரு அனைத்து கல்லூரி அரசு விடுதி முன்னாள் மாணவர் சங்கம் என்கிற சங்கத்தை துவக்கி இருக்கின்றோம். அதனுடைய 2வது செயற்குழு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறு நமது சமூக பிரச்சனைகளை கையில் எடுப்பது எனவும், கல்வி சம்பந்தப்பட்ட, குறிப்பாக அரசு விடுதிகளிலே தங்கி பயின்ற நாம் அதே அரசு விடுதிகளை முன்னேற்றவும் சிறப்படைய செய்யவும், எதிர்கால சந்ததிகள் வாழவும் வளரவும் படிக்கவும் கல்வியில் மேல்மேலும் சிறந்து விளங்கவும் வேலைவாய்ப்பில் சிறந்து விளங்கவும் தொழிலதிபர்களாக உருவாக்கவும் இந்த சங்கத்தை முன்னெடுத்து செல்ல நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கே அதற்கான செயற்குழு கூட்டத்திலே சிறந்த தீர்மானங்களை நிறைவேற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலை பெற்று இன்னும் இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து முன்னாள் மாணவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய சங்கமாக செயல்படுத்திட நாங்கள் முனைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த 4 வேதபதி கிராமத்தில் நாகை மாவட்ட கராத்தே சங்கம் சார்பாக தற்காப்பு கலை கராத்தே, கட்டா, குமித்தே உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. 8 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளை டிஎஸ்பி சந்திரபோஸ் துவக்கி வைத்தார். இதில் நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலிருந்து 300 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தலித் கிறிஸ்தவர் நலசங்கம் சார்பில் சமத்துவத்தை போதிக்கும் வகையில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கைகளில் கொடிகளுடன் சிலுவைகளை ஏந்திய வண்ணம் சமத்துவத்தை போற்றுவோம் போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு புனித செபஸ்தியார் திருத்தலத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்தனர். அங்கு நடைபெற்ற மகளிர் தின சிறப்பு பிரார்த்தனையில் உலக அமைதி வேண்டி பிரார்த்தனை செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி பங்கேற்று பேசினார். இந்து மதத்தினுடைய விரோதி திமுக அப்படின்னு சொல்றாங்க. திமுக இந்து மதத்தினுடைய விரோதியா? காரணம், இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சேகர் பாபு 1290 கோயில்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்திருப்பது திமுகவினுடைய ஆட்சியில. 690 ஏக்கர் நிலங்கள், மற்ற இந்து கோயிலுடைய நிலங்களை, தனியார் வசம் இருந்த நிலங்களை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்து கோயில்களின் நிலங்களை மீட்டெடுத்து கோயில்கள் வசம் ஒப்படைத்த ஆட்சி திமுகவினுடைய ஆட்சி. உண்மையிலேயே சில பேர் கேட்பாங்க, உங்க முதலமைச்சர் ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. கோவிலுக்கு போய் தான் இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான பேரை கோயிலுக்கு அனுப்புவதற்கு உதவி செய்வதே மிகப்பெரிய தர்மம். அதை என் தங்க தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மிராளூர் ஊராட்சியில் சாலை பணி 6 மாதம் காலம் கிடப்பில் இருப்பதால் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்செல்வி, அவரது கணவர் பரமேஸ்வரன் மற்றும் ஆதரவாளர்கள் நேரில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டனர். அப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பொதுமக்களும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர் ஒருவர் அங்கிருந்த நபரை திடீரென தாக்கினார். இதனையடுத்து அருகிலிருந்த மக்கள் சண்டையை விலகிவிட்டு சமாதானம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே பயணிகளின் பயன்பாட்டிற்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மற்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பாலாற்றங்கரையோரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜேஎல் ஈஸ்வரப்பன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள தகன மேடையை திறந்து வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புதூரில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியை வீர விளையாட்டுக் கழகம் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் துவக்கி வைத்தார். இதில் சின்ன மாட்டு வண்டி போட்டியில் 25 மாட்டு வண்டிகளும், பூஞ்சீட்டு மாட்டு வண்டி போட்டியில் 44 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் மேற்கு மாடவீதி தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தன். 60 வயதான இவர் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில் தனிமையில் இருந்து வருகிறார். இவர் இரண்டாவதாக திருமணம் செய்ய நினைத்து ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட திருமண தகவல் மையத்தில் பெண் தேடியுள்ளார். அப்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் திருச்சியைச் சேர்ந்த சித்ரா என்பவருடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் இருவருக்கும் செல்போன் உரையாடல்கள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சித்ரா தனது சகோதரியான முத்துலட்சுமியுடன் ஆனந்தனை சந்திக்க அவரது வீட்டிற்கு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வந்து தங்கிவிட்டு சென்ற நிலையில் பீரோவில் இருந்த 15 சவரன் நகை மற்றும் 2,80,000 ரூபாய் காணாமல் போனதைக் கண்டு ஆனந்தன் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்து வந்த திருவொற்றியூர் போலீசார் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் மதுரை கீரத்துறை பகுதியில் பதுங்கியிருந்த சித்ரா மற்றும் முத்துலட்சுமி ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி சொக்கலிங்கபுரத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நேதாஜி நகரில் அமைக்கப்பட்டுள்ள நகராட்சி பூங்கா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவை திறந்து வைத்த அவர் அருப்புக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே 7,57,00,000 ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த மார்க்கெட் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இறுதியாக ராமசாமிபுரத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள துணி துவைக்கும் அறையுடன் கூடிய நவீன சமுதாய சுகாதார வளாகத்தையும் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அரித்துவாரமங்கலத்திலிருந்து அம்மாப்பேட்டை வரை செல்லும் சாலை கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சாலையை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை கடந்த சில வருடங்களாக மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இந்த சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து இந்த சாலையில் நின்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டம் வலங்கைமான் தாலுகா 83 ரகனாபுரம் கொத்தூர் 15 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதிமுக சரி, திமுக ஆட்சி சரி, மனு கொடுத்துருக்கோம், வந்து பார்க்குறாங்க, ரோடே போட மாட்டாங்க. இது நல்லா தீர்வு கிடைக்கணும். பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு ரோட்டில் உளுந்து பஸ் வசதியும் கிடையாது. 6 கிலோமீட்டர் அம்மாவட்டா போகணும். கீழே உளுந்து மேலே உளுந்து ஒரு காட்டுக்கருவை வண்டி, இதுக்கு ஒரு நல்லா தீர்வு கிடைக்கணும். இது அப்படி தக்க நடவடிக்கை இருக்கலாம். நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம், ரேஷன் கார்டு கொடுத்துருவோம், ரோட்டு ஐடி கொடுத்துருவோம். நாங்கள் உடனடியாக சாலை மறியல் பண்ணுவோம். இதுக்கு நல்லா தீர்வு கிடைக்கணும். இந்த 15 வருஷமாக அந்த ரோட்டில் நாங்கள் எவ்வளோதோ மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு யாருமே எந்த இதுவும் கோரிக்கையை எடுக்கலை. இந்த ரோட்டில் போகிற பசங்க பள்ளிக்கு போகிற பிள்ளைங்க கொண்டு உளுந்து எழுந்துருக்கேன். வயசானவங்க கூட இந்த ரோட்டில் நடந்து வர முடியல. மெயினாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு காரு போய் கூப்பிட்டா உங்கள் ஊர் ரோட்டுக்கு நாங்கள் வரல, உங்கள் ஊர் ரோட்டுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்கள் காருக்கே பஞ்சர் வீணாக போயிடுது, நாங்கள் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலமையில் இருக்கையில் எங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக ரோடு போட்டு கொடுக்கணும். அதையும் மீறினா சாலை மறியல் உண்டு. சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்காத கட்சி பாஜக என்று விமர்சித்தார். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்த பாஜகவுக்கு வெட்கமாக இல்லையா என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் இது பிஜேபி வெட்கப்படணும், வெட்கப்படணும். பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலைப்படுத்தா? உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து 2 முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாற்றலான்னு நினச்சா
கண்டிப்பாக அந்த முகங்களுக்கு சொந்தக்காரன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் எடுத்துருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது இன்றைக்கி. அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு. உங்கள் டிவியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது. நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி சேருக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. சுத்தமாக காலி, ஒருத்தரும் கிடையாது இன்றைக்கி. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இன்றைக்கி. ஒரு செல்ஃப் எடுக்காத கட்சின்னு பார்த்தா பிஜேபி. தள்ளுவண்டி. சென்னையிலிருந்து குவைத்திற்கு இதுவரை ஏர் இந்தியா, இண்டிகோ, குவைத் ஏர்லைன்ஸ், ஜாகிரா ஏர்லைன்ஸ் ஆகிய 4 விமான நிறுவனங்கள் சென்னை குவைத் இடையே நேரடி பயணிகள் விமான சேவைகளை இயக்கி வந்தன. இந்த 4 விமானங்களிலுமே பயணிகள் கூட்டம் அதிக அளவில் இருந்து வந்தது. இந்நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் இன்று முதல் சென்னை குவைத் இடையே புதிய பயணிகள் விமான சேவையை தொடங்கியுள்ளது. இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை தவிர வாரத்தில் 5 நாட்கள் மாலை 6:50 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு குவைத்திற்கு செல்கிறது. அந்த விமானம் மீண்டும் குவைத்திலிருந்து அதிகாலையில் புறப்பட்டு காலை 6:35 மணிக்கு சென்னை வந்து சேர்கிறது. தற்போது இந்த விமானம் வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் இயக்கப்படுவதாகவும், பயணிகளின் வரவேற்பை பொறுத்து வாரத்தில் 7 நாட்களும் தினசரி விமானமாக விரைவில் இயக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சென்னையிலிருந்து குவைத்துக்கு நேரடி விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டு 5 விமானங்கள் குவைத் சென்று வருவதால் தொழில், வர்த்தகம் உட்பட பல்வேறு பணிகளுக்காக குவைத்துக்கு செல்லும் பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் தாலுகாவிற்கு உட்பட்ட கொக்குளம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் சக்தி ஈஸ்வரன் மற்றும் ராமலட்சுமி தம்பதியினர். இவர்கள் சிவகாசியிலிருந்து பட்டாசுகள் தயாரிக்கும் மூலப்பொருட்களை வாங்கி வந்து அதனை தயார் செய்து அங்குள்ள திருவிழாக்களுக்கு விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வெடிமருந்து இன்று காலை திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதில் வீட்டிலிருந்த சக்தி ஈஸ்வரன் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் வீட்டிற்கு சிறிது தூரம் நின்று அவரது மனைவி ராமலட்சுமி காயம் ஏற்பட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் வெடி விபத்து ஏற்பட்ட வீடானது தரைமட்டமானதுடன் அருகில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் சேதமாகியுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் டிஎஸ்பி சுதீர், கோட்டாட்சியர் கவிதா உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து சங்கரன்கோவில் டிஎஸ்பி சுதீர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் வைத்திருந்த பட்டாசு வெடிமருந்து வெடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாகவும், இருப்பதை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக இன்று அரசாங்கத்தை நடத்திக் கொண்டிருப்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவித்தார். நிதிநிலை என்பது நம்முடைய அரசாங்கத்தில் பணமே இல்லை. போன அரசாங்கத்தை நடத்தியவர்கள் போகும்போது கஜானாவை காலி செய்து விட்டு போனார்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக இன்றைக்கு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு போர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஆகவே இன்னும் நல்ல திட்டங்களை செய்யவிருக்கிறார்கள். நம்முடைய தம்பி ஏஆர் சீனிவாசன் போல குடிநீர் பிரச்சனை இனிமே அருப்புக்கோட்டை, சாத்தூர், விருதுநகருக்கு வரவே வராது. 100 நாள் வேலையில சம்பளம் வரவில்லை என்று சொல்லி எம்எல்ஏ சொன்னார். அது உண்மை. எல்லா இடங்களிலும் பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நாம் மாற்ற வேண்டும். மோடி இருந்தால் நமக்கு எதுவும் வராது. மோடி இல்லாத ஒரு ஆட்சி வர வேண்டும். இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் மிகுந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு நாம் அத்துறையும் உறுதுணையாக இருந்து விருதுநகர் நாடாளுமன்றத்தில் நாமும் இங்கே இருந்து ஒரு நம்முடைய சார்பாக யாரை நிறுத்தினால் ஒரு வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி,
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்குமான மாநில அளவிலான மினி மாரத்தான் போட்டி திருச்செந்தூரில் நடைபெற்றது. இப்போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் வெற்றி பெற்று முதல் 4 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும், போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. தேனி நகர் பகுதியில் விதிகளை மீறி ஆட்டோக்களை இயக்குவதாக வந்த புகாரை அடுத்து தேனி துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திபன் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு முதல் தேனி நகர் பகுதியில் ஆட்டோக்களை சோதனை செய்தனர். அப்போது ஆவணங்கள் இல்லாமல் பயணிகளை ஏற்றி சென்று சுமார் 25க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக தேனி போலீசார் பயணிகளை ஏற்றி வரும் ஆட்டோக்களை நிறுத்தி முறையான ஆவணங்கள் இருக்கின்றதா என சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பேக்கரி கடை நடத்தி வரும் பாலகிருஷ்ணன், பாலாமணி, கிஷோர்குமார், ராமசாமி மற்றும் செல்போன் கடை நடத்தி வரும் தஸ்லீம், இளங்கோ ஆகியோர் நேற்று இரவு 10 மணி அளவில் கடைகளை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். இந்நிலையில் பேக்கரி கடை நடத்துவர்கள் இன்று காலை கடைகளை திறக்க வந்தபோது கடைகளின் ஷட்டரில் இருந்து புகை வந்ததை கடந்து அதிர்ச்சியடைந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதனிடையே 3 பேக்கரி, 2 செல்போன் கடை ஆகியவற்றில் தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. அதிலிருந்த பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த திடீர் தீ விபத்தால் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. மேலும் தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என தாராபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் அருகே சங்கரபதி கோட்டை வனப்பகுதியில் ஏராளமான மான்கள் உள்ளன. இப்பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையும் செல்கிறது. இந்நிலையில் தண்ணீர் தேடி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற ஒரு புள்ளிமான் வேகமாக சென்ற வாகனம் மோதியதில் கால் முறிந்து ஓட முடியாமல் சாலையில் கிடந்தது. இதனை கண்ட பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் மானை மீட்டு ராம்நகர் கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற நிலையில் மருத்துவர்கள் மானிற்கு சிகிச்சை அளித்தனர். பின்னர் கால் முறிந்ததால் ஓட முடியாத மானை பாதுகாப்பாக வனத்துறையினர் தேவக்கோட்டை வன அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 127வது பிறந்த நாளை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, தட்டான்சிட்டு, புள்ளிமான், கரிச்சான் மாடு, இளஞ்சோடி என 6 வகை பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கு பெற்றன. இந்த போட்டியில் பங்கு பெற்ற மாடுகள் பந்தய எல்லையை நோக்கி சீறு பாய்ந்து ஓடின. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் நின்று 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டில் 21 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டில் 34 ஜோடி மாடுகளும் என மொத்தம் 55 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாட்டிற்கு 8 மைல் தூரமும், சிறிய மாட்டிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த இப்போட்டியில் வெற்றி பெற்ற பெரிய மாட்டின் உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாயும், சிறிய மாட்டின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக 15,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை காரைக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். தினசரி நாளிதழ் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள என்றும் தமிழர் தலைவர் எனும் நூலின் அறிமுக விழா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் அருகில் உள்ள பெரியார் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன், திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மதிவதனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன், திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பங்கீடு தொடர்பாக இழுபறிகள் எதுவும் இல்லை என்றும் ஓரிரு நாட்களில் தொகுதி பங்கீடுகள் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். ஒருவேளை நம்ம ஊருடைய சாம்பார் பிடிக்கின்றது நினைக்கின்ற அதனால தான் அடிக்கடி வந்து கொண்டு இல்லை சுமூகமாக நடக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் என்பதும் வெளியிடப்படும். இழுபறியாக இல்லை, இதில் இழுபறியாக இல்லை.
விரைவில் அறிவிப்பார்கள். அதற்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அறிவித்து விட்ட பிறகு காங்கிரஸ் பேர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியில் இயங்கி வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பழுதடைந்த காரணத்தினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீனமயமான ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் ஒருபுறம் இந்து முறைப்படி மந்திர ஸ்லோகங்கள் ஒலிக்க பூமி பூஜை நடந்து கொண்டிருந்த நிலையில் மறுபுறம் இஸ்லாமிய முறைப்படி பிரார்த்தனை செய்யப்பட்டு சமத்துவமாக அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட்டது. அப்போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜே எபினேசர் கிறிஸ்துவர் என்பதால் நான் வேண்டுமானால் ஜபம் செய்து கொள்ளட்டுமா என கேட்க அங்கு சிரிப்பாலை எழுந்தது.